कर्पूर कांति देहाय ब्रह्ममूर्ति धराय च வேதசாஸ்திர பரிஜ்ஞாய தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர் வருகின்ற 29/3/2025 அன்று அஷ்டமசனி தொடங்க போகிறது. கண்டகசனிலேயே பயங்கரமான கஷ்டங்களை நிமித்த சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டமசனி வரும்போது எத்தகையான ஒரு பாதுகாப்பு அவங்க கருதி செயல்பட வேண்டும். அஷ்டமசனி காலத்தில் சிம்மராசிக்கு பயங்கரமான குழப்பங்கள் சனி பகவான் கொடுப்பாரா, எப்படி நம்ம தயாராக வேண்டும், தற்காப்பு கொள்ள வேண்டும் என்ற சில அறிகுறிகளை இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்கலாம். அஷ்டமசனி என்ன செய்ய போகிறார்? சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டகசனிலே பயங்கரமான கஷ்டங்கள் அளவுக்கு மீறி கொடுத்துருக்குது என்றது நம்ம எல்லாரும் அறிந்த உண்மை. பல வகைகளில் பல வழிகள் நிறைந்த வாழ்க்கை அவங்க கடந்து வந்தார்கள். மீண்டும் அஷ்டமசனி என்னும்போது பயங்கரமான கஷ்டங்களை கொடுக்குமா என்ற ஒரு அச்சம் உள் மனதில் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் உண்மையில் நமக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வராது. காரணம் என்றால் காலபுருஷ தத்துவ ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாக 5ஆம் வீடாக அமையக்கூடியது சிம்மராசி என்பது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் கோச்சார ரீதியாக தன்னுடைய சொந்த 2 ராசிகளாகிய மக்கரம் கும்பத்தில் இருக்கும்போது உலக அளவில் மிகப்பெரிய கஷ்டங்கள் வரும் என்பது ஒரு உண்மையான விஷயம். 30 வருஷங்களுக்கு ஒரு முறை சனி பகவான் கோச்சார ரீதியாக 12 ராசிகளை கடந்து அந்த மக்கரத்திலையும் கும்பத்திலையும் தன்னுடைய ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடுகளில் வரும்போது உலகம் பெரும்பாலும் பல பகுதிகளில் ஜன நஷ்டத்தோடு அழியும் என்பது ஒரு கருத்து. ஏன்னா 30 வருஷத்தினுடைய கர்ம வினைகளை அவர் பேலன்ஸ் பண்ணுவார். காரணம் கர்ம கிரகம். மனிதர்களாகட்டும் விலங்குகளாகட்டும் பஞ்சபூத உலகத்தில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த ஒரு காலகட்டத்துக்கு அந்த 30 வருஷத்தில் நடக்கின்ற அந்த கொடூரங்களுக்கு ஒரு காலக்கேடாக இந்த ஒரு 5 வருஷங்கள் என்பது அமைகின்றது. இந்த 2 ராசிகளில் சனி பகவான் சஞ்சாரம் நடக்கும்போது அதுக்கு அனுக்கூடிய நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அலச பார்க்கல என்றாலும் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அப்போ 90லேருந்து 95 வரை என்ன நடந்திருக்குது அதே இப்போ 2020லேருந்து 2025 வரை நடக்கும். அப்போ யுத்தம் வந்திருக்குதா, இப்போ யுத்தம் வரும். அப்போ நிறைய நடந்திருக்குது. அதனால தான் கொரோனா எல்லாம் 2020லேருந்து ஆட்டி படைச்சுன்றது. அதுக்கப்புறம் போர்கள் வந்தது. தொடர்ந்து போர்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் 25ல் மறுபடியும் போர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் சனி பகவான் கர்ம கிரகமாக இருக்கிறதுனால ஜன நஷ்டங்கள், மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புகள், மிகப்பெரிய ஒரு சேதங்கள், உயிர் சேதங்கள், பஞ்சபூத தாக்கங்கள், அதாவது ஆல்மோஸ்டால் பஞ்சபூத நேச்சுரல் கெலாமிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய 5 வகையான தாக்கங்கள். அதாவது வானத்திலேருந்து ஒரு நெருப்பு மலைகள் பொழியலாம், அல்லது வான வீதியில் நமக்கு இந்த பாம்புகள் மழை பொழியறது அல்லவா, அப்படி நடக்கலாம். அது வானத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வு. கீழே பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு மூலமாக அக்னி கண்டங்கள் ஏற்படலாம். வெள்ளங்கள் சேதங்களாய் பல நகரங்கள் நாடுகள் ஜலத்தால் சூழப்பட்டு மக்களை உயிர் இழந்து விடலாம். பூகம்பங்கள் ஏற்படலாம், பூமி சரிவு ஏற்படலாம், மண் சரிவு ஏற்படலாம். அது லேண்ட்ஸ்லைட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். கேரளத்தில் வயநாடுல எல்லாம் இந்த மாதிரி நிறைய, அதாவது லேண்ட்ஸ்லைட்ஸ்ன்னு மட்டும் இல்லாமல் வேல்கனஸ், அதாவது இந்த எரிமலைகளை வெடிக்கலாம், நிறைய நடக்கும். இந்த 5 பஞ்சபூதங்களுடைய இன்டென்சிட்டி ஒரு பக்கம். அதே நேரத்தில் இந்த பஞ்சபூத உலகத்தில் பஞ்சபூத உடல்களை கொண்ட மனிதர்களுக்கு நிறைய சேதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இது ஒரு புறம் இருக்கிட்டு, இது உலகியல் ஜோதிட விதி. அது நம்ம அதில் தனி வீடியோ போட்டு பார்க்கலாம். இப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டமசனி காலம் என்ன பண்ணும் சுவாமி? பயங்கரமாக குழப்பங்களை உருவாக்கும். நான் சொல்லியிருக்கேன், இந்த சனி பகவான் 2 தாண்டி இப்போ இங்கே போகிறாரு, நேராக மீனத்துக்கு போகிறாரு. மீனத்துக்கு போகிறாருன்னாவே தன்னுடைய ஒரு உக்ரம், ஒரு வீரத்தோடு இருக்கின்ற சனி பகவான் என்ற தன்னுடைய சொந்த ராசி ஆட்சி பலத்தோட, மூலத்திரிகோண பலத்தோட, ஆட்சி பலத்தோட, கர்ம கிரகத்தோட, தன்னுடைய காரகத்துவத்துக்கு 100% அங்கே
ஒரு உண்மை செய்யும் என்ற ஒரு நீதி தேவனாக அவர் செயல்பட்டார். இப்போ அவரோட சொந்த வீடுகளை விட்டு வேற வீட்டுக்கு போறாரு. எங்க போறாரு? மேனத்துக்கு செல்கிறாருங்க. மேனம் என்பது குரு பகவானுடைய வீடு. 9 கிரகங்கள்லேயே முழுமையான ஒரு தலைமையான சுபகிரகமாக விளங்கக்கூடிய ஒரு குரு பகவான் வீட்டில் போய் சாந்தி அடைகிறாரு. அதுதான் நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய உண்மை. அதாவது ஒருத்தர் சொந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு ஒரு சுதந்திரம் அடுத்தவங்க வீட்டில் வருமா? வராது. ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கலாம், 2 காலும் நீட்டு படுத்திக்கலாம், எப்படியே பண்ணலாம், என்னென்னமோ பண்ணலாம், என்ன பண்ணாலும் யாரும் ஒன்றை கேட்க போகிறது இல்லை, பிகாஸ் இட் இஸ் யுவர்ஸ். பட் வேறஸ் இஃப் யூ கோ டு சம் அதர் ஹவுஸ், டெஃபினெட்லி அங்கே யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்க, அவங்க அப்படி இப்படின்ற ஒரு கருத்து இருக்கும், பிகாஸ் யூ ஆர் இன் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சம் அதர் ஹவுஸ். அது பர்டிகுலர்லி குரு பகவானோட வீட்டில் இருக்கும்போது இந்த தாக்கம் வராது. அதில் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குதுன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு உணரக்கூடிய ஒரு உண்மை. அப்போ 12 ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய தாக்கங்கள் இந்த அதாவது மேனத்தில் சனி பயிற்சி நடக்கும்போது 2.5 ஆண்டுகளுக்கு அவ்வளவு பாதிப்பு இருக்காது. அது ஃபஸ்ட்டு நீங்கள் உணர வேண்டும் ஃபஸ்ட்டு. ஓகே, அப்போ அஷ்டம சனிக்கு வாங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி வருது. இது ஏற்கனவே நம்ம தெரிந்து கொண்டது தான். சரி, எப்படி பாதுகாக்க வேண்டும்? ஏன்னா சனி பகவானுக்கு சூரியனுக்கு ஆகவே ஆகாது. சூரிய பகவானா கீர்த்தி, புகழ், சம்பாத்தியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர், வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர். சிம்மராசனாவே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன, நவகோள்கள்லேயே சூரிய பகவான் ஒரு பிரதானமான கிரகம், ஒரு முக்கியமான கிரகம், வெளிச்சத்தை தரக்கூடிய கிரகம், ஒரு வாழ்க்கைக்கு வெளிச்சம். இப்போ இந்த சூரியனுடைய வெளிச்சத்தினாலேயே எல்லா ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக வெளிப்படையான தன்மை கொண்டு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம். அதனால சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஒரு முக்கியத்துவம் பெறுவார்களாக அந்த ஊரில் இருப்பாங்கன்றது ஒரு 100% உண்மை. இப்போ நமக்கு இந்த சூரிய பகவான் பேரும் புகழும் சம்பாத்தியம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு பிரபுத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான். சனி பகவான் சூரியனுக்கு அப்படியே பகை. சூரிய பகவானோட மைந்தன் அல்லவா, அதான் அவருக்கு உடனே பகை. என்ன பகைன்னா, இவர் சம்பாதிச்ச பேரும் புகழும் அவர் கெடுப்பார். இவர் சம்பாதிச்ச பேரும் புகழும் அவர் கெடுக்கிறதுக்குனே ரெடியாக இருப்பார். இவர் வெளிச்சத்தை கொண்டு போனால் அவர் இருளுக்கு கொண்டு போவார். அப்படியே நேர்மாறான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனுடைய பொருள் என்னன்னா, நம்மளுடைய சிம்மராசி நம்மளுக்கு ஒரு அதாவது ஒரு அபகீர்த்தி ஏற்படும், ஒரு கெட்ட பேர்கள் ஏற்படும், ஒரு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் வரும், ஒரு அரசு ரீதியான தொந்தரவுகள் வரும், ஒரு அரசாங்கத்தில் பிரச்சனைகளும், உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு பெரிய ஒரு இழப்பு ஏற்படும், இந்த தந்தைக்கும் மகனுக்கு ஒரு பிரிவு ஏற்படும். இந்த மாதிரி பல விஷயங்களை சனி பகவானை புகுந்து வெளியேடுவார். அதனால தான் சிம்மராசி என்பது அஷ்டம சனி காலத்தில் உங்களுக்கு ஆதிபத்தியம், சனி பகவானோட ஆதிபத்தியம் என்னன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்கள். சனி பகவான் ஆதிபத்தியம் சிம்மராசி என்பளுக்கு 6, 7 குடைவனாக வருகிறார். 2 ஆதிபத்தியங்கள் சிறப்பு இல்லாத ஆதிபத்தியங்கள் தான். 6ஆம் வீடு சத்ரு ரோக ருணஸ்தானம் சொல்லுவோம், கடன் எதிரி ஒம்பு வழக்கு. 7ஆம் வீடு மாரகஸ்தானம் சொல்லுவோம், மனைவி ஸ்தானம், தாரம் களத்திரஸ்தானம் சொல்லுவோம். 2 சிறப்பு ஆதிபத்தியங்கள், பாவக்கிரகம் 2 சிறப்பு ஆதிபத்தியங்கள் இல்லாத ஒரு சனி பகவான் பலம் கூடக்கூடாது. சனி பகவான் பலம் கூடிச்சுன்னா நீங்கள் நமக்கு பயங்கரமான தொந்தரவுகள் வரும், எதிர்ப்புகள் அதிகமாக வரும். ஸோ வழக்குகள் சம்பந்தம் இல்லாத வழக்குகள் சனி பகவான் பொறுத்த வரை பலம் குறைய வேண்டும். 6, 7 கூடியவன் பலம் குறைய வேண்டும். இப்போ நமக்கு அஷ்டமத்தில் வந்திருக்கிறாரு. பாவக்கிரகங்களுக்கு அஷ்டமத்தில் 8 கெட்டவனுக்கு 8 கிட்டும் ராஜயோகம் என்றது ஒரு புறம் இருந்தாலும் 8ல் கெட்ட கிரகங்கள் இருந்தால் பாதிப்பு அதிகமாக தராது அப்படின்றது ஒரு கருத்து. ஆனால் அஷ்டமசனி கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருன்னா, 8ன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஆயுள் ஸ்தானம். அப்போ ஆயுளுக்கு அண்ணன் கொடுப்பார். இதான் ஃபஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக உணரக்கூடிய உண்மை. நிறைய பேர் நம்ம பலன்களை சொல்லும்போது சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, இது ஒன்றும் இல்லை அப்படி கிடையாது. இந்த பலன் சொல்கிறதே எதுக்குன்னா, உங்களுக்கு முன்ஜாகிரதையாக நீங்கள் இருக்கிறதுக்காக. இது ஒன்றும் செய்ய போகிறது இல்லை, புரியுதா? ஏன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதக அடிப்படையில் இருக்கின்ற தசா புக்திகள் அடிப்படையில், தசாநாதனுடைய அடிப்படையில்
யோகங்கள் அடிப்படையில் பல மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அஷ்டமஜினி வரும்போது ஜாகிரதை இருந்தோம்னா அதை பாத்தாளத்துக்கு போக மாட்டான். ஃபஸ்ட்டு அது நம்ம புரிஞ்சுக்கணும். எதுவும் தெரியாமல் இப்போ முன்னாடி ஒரு குழி இருக்குதுன்னு தெரியாத ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டான்னா குழியில் விழுந்துருவான் இல்லையா? அதுதான் அஷ்டமஜின்னு சொல்கிறது. அதுக்கு தான் நாம் இந்த பதிவே நம்ம போடுறோம். நிறைய பேர் என்னன்னா கமெண்ட்ஸில் வரும்போது இப்போ சிலர் உண்மையான கஷ்டம் இருக்கும். அவங்களுக்கு உடனே ஐயோ இந்த மாதிரி அஷ்டமஜினி வருது, அதுக்கு உண்டாகின வழி எடுத்துக்கணும். நிறைய பேர் என்னன்னா இது அந்த மாதிரி எதுவும் வராது, பயப்பட வேண்டாம், இனிமேல் நமக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படியெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் தப்பு. அதாவது ஒரு உண்மையான விஷயத்துல உண்மையாக தான். இப்போ சூரியன் கிழக்கில் உதிக்கிறார், அது உண்மை, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை எங்கள் ஊரில் சூரியன் மேற்கில் வராரு அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னால் நம்ம ஏற்றுக்க முடியுமா? முடியாது. ஆக உண்மைன்றது உண்மையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே அஷ்டமஜின்றது உங்களுக்கு இது அஷ்டமஜின காலத்தில் என்னென்ன கஷ்டங்கள் வரும், இதுலேருந்து நமக்கு தப்பிக்கிறதுக்கு உண்டாகின வழி. ஒரு பயங்கரமான வெயில் வந்துச்சு, அந்த வெயிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஒரு குடை பிடிச்சிக்கிறோம். ஒரு பயங்கரமான மழை வந்துச்சு, மழையிலோ நனையாமல் இருக்கணும்னா குடை பிடிக்கிறோம். இதெல்லாம் தற்காப்பு பரிகாரங்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அது உங்களுக்கும் நல்லது, உங்களுக்கு சேர்ந்தவர்களுக்கும் ரொம்ப நல்லது. ஆக இந்த சூரிய பகவான் இப்போ நமக்கு அஷ்டமத்துக்கு சிம்மராசிக்கு அஷ்டம சித்தி வருது. அஷ்டமஜினா 8ஆம் வீடு. 8ஆம் வீடுன்னா ஆயுள். சிம்மராசி எது குறிக்கும்? செஸ்ட்டை குறிக்கும். ஸோ அப்போ நெஞ்சு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும். மருத்துவ ஆலோசனைகளை அடிக்கடிக்கு மேற்கொள்ள வேண்டும். ஒரு அலட்சியமாக இருக்கக்கூடாது. வாகன பொறுத்து 2வது வீடு பார்த்தீங்களா? 2வது வீடு 2 ஏடு மாரகஸ்தானம்னு சொல்லுவோம். 2ஆம் வீடு புதன் வீடு. புதன் என்ன? போக்குவரத்துல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இப்படி ஒவ்வொன்றா 3 முயற்சி, தராசு, எடுக்கும் முயற்சிகளை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். 4 செவ்வாய், பூமி விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். 5 பிள்ளைகள் விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். 6 நோய் நொடிகள் விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். 7 குடும்பத்தில் சூடான வாத விவாதங்களை பண்ணக்கூடாது. ஆயுள் விஷயத்தில் கண்டாந்தர தோஷங்களை கொடுக்கும், ஜாகிரதையாக இருக்கணும். முன்னோர்கள் வழியே சொத்துக்கு பிரச்சனைகள் வரும், ஜாகிரதையாக இருக்க வேண்டும். தொழிலில் உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், ஜாகிரதையாக இருக்க வேண்டும். வேலை இழப்பு ஏற்படலாம், ஜாகிரதையாக இருக்க வேண்டும். 4, 9 செவ்வாய் வரான். அப்போ என்ன? அம்மா அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு கொடுக்கும். அவங்கள வயதானவர்கள் இருந்தால் மிகுந்த ஜாகிரத்தோடு பார்க்க வேண்டும். இல்லைன்னா உயிரிழப்புக்கு சம்பவங்கள் அதிகமாக கொடுக்கும். நான் சொல்லியிருக்கிறேன், அஷ்டமஜினி, கண்டக சனி, 7.5 சனி நடக்கும்போது நிறைய சொந்த பந்தங்கள் உங்களுக்கு அன்பானவங்களுக்கு உயிரி சேதம் ஏற்படும். அது நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். சனி பகவான் வரான்னா துக்கத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம். நீங்கள் அதை நன்றாக உணர வேண்டும். அது எதுவும் இல்லைங்க, நாங்கள் எங்களுக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அது கடைசியில் செல்லும் போது கூட ஒரு 2 மாதம் முன்னாடி கூட அந்த பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகுந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஜாகிரதை இருங்க. சிம்மராசி அன்பர்கள் இந்த அஷ்டம சனி காலத்தில் புது முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். உங்கள் வியாபாரம் நன்றாக போய்கொண்டே இருக்கும். காரணம் என்றால் உங்களுக்கு குரு பகவான் 5, 8 கூடையவனாக வருகிறான். பூர்வ புண்ணியாதிபத்தியத்தினுடைய சிறப்பு இருக்கிறதால இந்த குரு பகவான் மகத்தான் நன்மை செய்வார். அது 2வது ஆதிபத்தியமாக இருக்கக்கூடிய 8ஆம் வீட்டில் தான் சனி பகவான் உட்காந்துக்கிறாரு. அதனால தான் நமக்கு பாதிப்பு கொடுக்கறதுக்கு உண்டாகின வாய்ப்புகளை கம்மி ஆயிடுச்சுங்களா. 8 ஆதிபத்தியம் சம்பந்தப்படுறதுனால, அஷ்டமாதிபத்தியாக வர்றதுனால குரு பகவான் 5 பூர்வ புண்ணியக்கு உத்தமமான ஒரு முறையில் சுபராக இருக்கிறதுனால மிகுந்த நன்மைகள் நிச்சயமாக செய்கிறதுக்கு வழி இருக்கிறது. ஆக பணத்து விஷயத்தில் மிகுந்த ஜாகிரதையாக இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு. ஆக 2 விஷயங்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 1, பிள்ளைகள் 5ஆம் வீடு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய குரு பகவான் பிள்ளைகள் வழியாக நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஆயுள் வகையிலும் நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் ஆயுள் விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். இதுதான் சிம்மராசி அன்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உண்மையானது. அஷ்டம சனி காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். அடுத்து நம்ம சொந்த பந்தங்களில் உத்தியோக விஷயத்தில், ஏன்னா 3, 10 கூடியவனாக சுக்கிர பகவான் வருகிறார். ஆக சுக்கிர பகவான் மாரகாதிபத்தியம் பெற்றதுனால அந்த 3 முயற்சி என்பது 10 தொழில் ஸ்தானம் என்பது. இந்த சூரிய பகவான் ஏதாவது அஷ்டமத்தில் உச்சம் பெற்றால், சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார்னும் போது அவன் நீங்கள் ஜாகிரதையை பார்க்க வேண்டும். அஷ்டமத்தில் உச்சத்தில் இருக்குது உங்கள் ஜென்ம ஜாதகத்தில்னா வாழ்க்கை போராட்டமாக நாளைக்கு அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில் போகிற மாதிரி எதிர்ப்புகள் மூலமாக தொழில் முடக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஜாகிரதையாக இருக்கும். 8 கெட்ட ஸ்தானம். ஸோ கெட்ட ஸ்தானத்தில் நமக்கு
எதிர்பாராத தீமைகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய வரும். இப்போ ஒரு ராசிநாதனை அல்லது ஒரு லக்னாதிபதி உங்களுக்கு 6ஆம் வீடு 8ஆம் வீடு 12ஆம் வீட்டுக்கு போயிட்டான்னா வாழ்க்கை போகிற போராட்டமாக தானே இருக்குது. அதே உண்மைதான் இங்கே நம்ம உணர வேண்டும். ஆயிட்டா. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இப்போ ஜாகிரதையாக இருக்க வேண்டும். 2-11 கூடிய புதன் பலமான ஒரு யோகத்தை தரக்கூடியவராக புதன் இருக்கிறார். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் அவர் கரெக்டாக உட்காந்துருக்கிறாரு, மிகப்பெரிய யோகத்தை செய்வார். அதே நேரத்தில் 2-11 2 தனாதிபதி 11 லாபாதிபதி புதன் ஏதாவது கூட்டு கிரகங்கள் சேர்க்கையில் பாவக்கிரகங்களோட சம்மந்தப்பட்டு போயிட்டாரு. 6-8-12க்கு சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னா 1-6ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்பட்டிருந்தா கடனில் கொண்டு போய் விட்டுறோம். 8ஆம் வீடு 12ஆம் வீட்டுக்கு சம்மந்தம் வெளிநாட்டுக்கு போய் அங்கே வந்து நல்லா சம்பாதிச்சு அங்கே ஏதோ ஒரு தொழில் பண்ண அங்கே கடனாளி ஆகி போயிடுவீங்க. அதனால மிகுந்த ஜாகிரதையாக செயல்பட வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஜாகிரதை. யோகாதிபதி செவ்வாய் 4-9 கூடையவனாக வருகிறான். அப்பா அம்மாக்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா நிறைய சிம்மராசினர்களுக்கு தாய் தந்தை வகையில் பயங்கரமான பாதிப்புகள் இருக்கும். யோகமான ஜாதகங்கள்னா அப்பா சின்ன வயசுலேயே அப்பா இறந்து போயிடுவார். அம்மா விட்டு தூரமாக வர வேண்டிய சூழ்நிலை வரும். அண்ணா வளர்ப்பில் வர வேண்டியது வரும். 4-9 என்னும்போது 4 வந்து மாத்திருஸ்தானம், 9 வந்து பித்திருஸ்தானம். தந்தை தாய் அரவணைப்பு கம்மியாகி போயிடும். சிம்மராசினர்களுக்கு ஜாகிரதையாக இருக்க வேண்டும். இருக்கிறவங்களை நன்றாக பார்த்து பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஓகே, இது ஒரு விஷயம். 2வது 4-9 அங்கே பாக்கியம் என்ன? பூமி. சிம்மராசினர்களுக்கு பாக்கியம் என்ன? பூமி. 4-9 கூடிய செவ்வாய்னா பூமிக்காரகன், அதிகார வர்க்கம், அதிகார படலம், சப்போர்ட்டு, அதிகார அந்தஸ்துகள் பெறக்கூடியது, யோகங்கள், இந்த மாதிரி நிறைய அதிர்ஷ்டங்களை தேடி வரும். பூமி விஷயத்தில் வெள்ளங்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சகோதரர்கள், செவ்வாய் சகோதரக்காரகன், பிளட் ரிலேஷன். அதனால தான் வந்து நீங்கள் ஜாகிரதையாக பார்க்க வேண்டும். அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள், சண்டைகள், சொத்து பிரச்சனைகள், சொத்து சண்டைகள், பிரியாத இனம் புரியாத கவலைகள், இதெல்லாம் நிறைய வாட்டி உதைக்கும். அஷ்டமச்சின்னாவே என்ன, நமக்கு நம்மளை வந்து ஒரு இருட்டான சூழ்நிலையில் உட்கார வைக்குதுன்னு தான் அர்த்தம். அஷ்டமச்சின்னா என்னன்னா வந்து ஒரு நமக்கு எல்லாம் இருக்கும், எதுவும் அனுபவிக்க விடாது. அதில் வந்து அதுதான் அஷ்டமச்சினி. ஏதோ சக்கர பத்மயோகம் மாதிரி அதில் உட்கார வச்சு நம்மளை பழி வாங்கும். அந்த 2.5 ஆண்டு கடக்கணும்னா எதுலேயும் புதுசாக போகாமல் நிரந்தரம் தெய்வ வழிபாடோடு இருக்க வேண்டும். சிவனுடைய வழிபாடில் இருக்க வேண்டும். சிவனுடைய வழிபாடில் இருக்க வேண்டும் என்றால் நம்ம அடிக்கடிக்கு வந்து டெய்லி வந்து நீங்கள் ஒரு அதாவது ஆன்மீக வழிபாடு ஒரு இதாக வச்சுக்கணும். சிவ வழிபாடு ஒரு இதாக வச்சுக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். சனி பகவான் இது பண்ணுறதுக்காக பெருமாள் கோவிலுக்கு சனிக்கிழமை செல்வது, ஹனுமான் கோவில்களுக்கு செல்வது, ஹனுமான் சாலிசா பாடுறது, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணும்போது சனி பகவானோட ஆற்றல் குறைந்து போயிடும். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அழுக்கு படிந்த தொழில்கள் புரிபவர்களுக்கு, அப்புறம் ஏழை எளியவர்களுக்கு வந்து நம்மளால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். இப்படி செய்யும்போது சனி பகவானோட இது டெய்லி காக்கமிடுதல். பித்திருக்கள் தோஷங்கள் உள்ளவங்களுக்கு ஜாதகத்தில் தொந்தரவுகள் அதிகமாக கொடுக்கும். சனி பகவான் சூரியன் சம்மந்தப்படும் போது பித்திரு தோஷங்கள் அதிகமாகும். அவங்க வந்து இப்போவுமே அமாவாசை தர்ப்பணம் பண்ணி பித்திருக்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் மூதையர்களுக்கு பெரியவாளுக்கு வந்து நீங்கள் வந்து திதி வழிபாடு பண்ணணும். அதே நேரத்தில் வயோதிகர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நம்ம ஏதாவது உணவுகள் அளிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய தர்ம காரியங்களை பண்ணும்போது அந்த தர்மம் வந்து இந்த ஒரு கர்மத்தை வந்து குறைக்கும். அதுதான் பகவானை கொடுக்கின்றது. எப்போவுமே கர்மத்தினுடைய அளவு அதிகமாக இருக்குதுன்னா, பாவங்கள் அதிகமாக இருக்குதுன்னா கஷ்டங்கள் அதிகமாக வரும். அந்த பாவங்களை குறைக்க வேண்டும் என்றால், கஷ்டங்களை குறைக்க வேண்டும் என்றால் தர்மத்தின் வழியில் சென்று தான தர்மங்கள் நீங்கள் அதிகமாக பண்ணும்போது கர்மங்களுடைய தாக்கம் குறைஞ்சி போயிடும். அது வந்து பக்தி யோகம் இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஞான யோகம், கர்மயோகம், உடலால் செய்யக்கூடிய கர்மயோகம், கோயில்களை துண்டு செய்கிறது, இதை மாதிரி ஞான யோகம், 4 நல்ல விஷயங்களை சொல்கிறது. எப்போ பார்த்தாலும் நம்ம மற்றவங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. குற்றம் காண்பது என்பது தவறு. மற்றவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யணும். நல்ல வாக்குகள், நல்ல விஷயங்களை சொல்லணும். உலகம் நல்லா இருக்கும்னு நினைக்கணும். புரியுது? அந்த மாதிரி ஒரு ஞான யோகம், பக்தி யோகம், எப்போ நிரந்தரமாக பக்தி பிரபத்தியோட நீங்கள் வந்து பகவானை சேவிக்க வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் மேற்கொள்ளும் போது அஷ்டமஜனி காலம் என்றதே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கொடுமை காலமாகவே தெரியாது. அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவே இருக்கும். ஆக சிம்மராசினர்களுக்கு இது நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். தொடங்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி இருந்தேன்னா அஷ்டமசனி ஃபீலிங்கே உங்களுக்கு வராதுங்க. நான் சொல்கிறேன். ஏன்னா ஏராளமான பேர் அனுபவத்தில் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க இல்லையா? அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சுவாமி நீங்கள் சொன்னபடி நாங்கள் பண்ணோம், அஷ்டமசனி எனக்கு எஃபெக்டே கொடுக்கல,
உண்மையாக எனக்கு அஷ்டமஜயம் நடக்குதான்னு டவுட் எனக்கு வந்துச்சுன்றது அளவுக்கு யோகங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சாஸ்திரத்தில் ஆண்டோர்களை சொன்னது எப்போவுமே நம்ம கடைபிடிச்சல மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு உறுதியாக நடக்கும். அடுத்து நம்ம சிம்மராசி நம்மளுக்கு என்ன யோகம், அதாவது இப்போ மகத்தில் பிறந்திருக்கிறாங்க, என்ன நடக்க போகிறது அப்படின்னா, மகத்தில் பிறந்தவர்களுக்கு நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு யோகமான காலமாக இது அமைந்துவிடும். ஆனால் புது தொழில்கள் எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது. மகத்தில் பிறந்தவர்கள் வந்து கேதுனுடைய இதில் பிறக்கிறதுனால அடுத்து வந்து நமக்கு சுக்கரனோட தசை வந்துடுது. புரியுதுங்களா? சுக்கிரதசை 20 வருஷம் பால்யம். அதனால தான் அவங்களுக்கு வந்து எல்லா விதமான வசதிகள் வாய்ப்புகள் வந்து தந்தையார் வழியவே நமக்கு அடிச்சிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கிரனுக்கு அப்புறம் வரக்கூடிய சூரிய தசை ரொம்ப நன்மை செய்யும். சந்திர தசை உங்களுக்கு நன்மை செய்யும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் தசை ரொம்ப யோகம் செய்யும். ஏன்னா யோகாதிபதி உங்களுக்கு செவ்வாய், அவர் 7 வருஷம் மிகப்பெரிய நன்மைகள் எழுதி தருவார். அதுக்கப்புறம் ராகு மிகப்பெரிய யோகம். 3, 6, 11 உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இருந்தால் ராகு வந்து அரசனாக்குவார். அதில் மாற்று கருத்து இல்லை. எல்லாத்தையும் விட உங்களுக்கு வந்து குரு பகவான் 5 கூடையவனாக பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றதுனால குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் செய்வார். சனி பகவானை யோகம் செய்வார். ஆக மகத்தில் பிறந்தவங்க நிச்சயமாக ஜெகத்தாள்றதுக்கு உண்டாகின வழி இருக்கிற. பூரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனுடைய தசையில் பிறக்கிறதுனால சுக்கிரனோட தசை சின்ன வயசில் போயிடும். அதுக்கப்புறம் சூரிய தசையும் சின்ன வயசில் போயிடும். அதுக்கப்புறம் சந்திர தசை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் தசை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் குரு தசை ராகு தசை ரொம்ப சூப்பராக இருக்கும். குரு தசை மகத்தான் நன்மை செய்யும். அதுக்கப்புறம் சனி தசை ரொம்ப யோகமான ஒரு காலமாக அமைந்து விடுவாங்களுக்கு. அடுத்தடுத்து அவங்களுக்கு யோகங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். போகிற சுக்கிரனோட நட்சத்திரம் சுக்கிரன் 3, 10 கூடியவர் சிம்மராசிக்கு வந்து தொழில் அதிபதியாக இருக்கிறதுனால. ஆனால் 3, 10ன்ற போது 3 வந்து உங்களுக்கு சுக்கிரனுடைய வீடு, அது அதாவது மாரகாதிபத்தியம் தோஷம் வருது. அங்கே 8, 3க்கு 8, 10ஆம் வீடு வருது. அதனால தான் அங்கே வந்து சுக்கிரன் அதிகமான கண்டங்கள் கொடுப்பா, உடல் ஆரோக்கியம் கெடுப்பா. அதனால தான் ஜாகிரதையாக நம்ம இருக்கணும். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் சுக்கிரன் அமைந்த சூழ்நிலை பொறுத்து அஷ்டமாதிபத்தினுடைய வலிவை பொறுத்து இந்த யோகங்கள் என்பது நடக்கும். அடுத்து நமக்கு வந்து உத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். அதனால்தான் சூரியன், சந்திரன், செவ்வாய் சின்ன வயசுல போயிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு நன்மை செய்வா. அதுக்கப்புறம் குரு நன்மை செய்வா. அதுக்கப்புறம் சனி நன்மை செய்வா. புதன நன்மை செய்வா. கேது நன்மை, சுக்கிரன் கூட நன்மை செய்வா. இந்த மாதிரி பயங்கரமான யோகங்கள் அவங்களுக்கு நடக்கும். ஆக மகத்தில் பிறந்தவர்கள் சினி ஃபீல்டு இருந்தாலும் மற்ற எந்த ஒரு துறைகள் இருந்தாலும் அவங்களுக்கு யோகம் நிச்சயமாக இருக்கும் என்றது உறுதியான உண்மை. பூரத்தில் பிறந்தவங்களுக்கு லேட்டான சக்ஸஸ் தான் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் 3, 10 நாளில் லேட்டாக தான் கொடுப்பாரு. 3, 10 வந்து 10ஆம் இடம்ன்றது 3க்கு வந்து 8ஆம் இடமா வர்றதுனால நிறைய போராட்டங்களை சந்தித்து தான் அவங்க வெற்றி பெறுவார்கள். இது சிம்மராசி பூர்வ நட்சத்திரம் பொறுத்தவரை. அடுத்து வந்து உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனோட நட்சத்திரம் உங்களுடைய சொந்த நட்சத்திரமாக இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு அரசனாக வரக்கூடிய நிலை என்பது இருக்கும். இருந்தாலும் அதுக்கு வந்து நமக்கு யோகங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்கும். ஏன்னா வரக்கூடிய தசாபுக்திகள் எல்லா அரசாங்க உத்தியோகத்தில் IAS, IPS இது போன்ற நிலைகள். ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டமசனி காலம் என்பது ஜாகிரதாக நீங்கள் செயல்பட்டால், நான் சொன்ன அறிவுரைகள் நீங்கள் மேற்கொண்டு செயல்பட்டால் மிகப்பெரிய அதிருஷ்டமான அமைப்பான காலமாக மாறிவிடும். சர்வேஜனா சுகினோ பவன், சுகி பவன்.